ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு விருச்சம் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் குரூப் 1 ப்ரிலிம்ஸுக்கான கட் ஆஃப் என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு மெயின்ஸ் எப்போ நடக்குது, அதே மாதிரி ரிசல்ட்ஸ் வந்து எப்போ வருது அப்படின்றதையும் எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ குரூப் 1 ப்ரிலிம்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கட் ஆஃப் வந்து என்ன அப்படின்னா ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் ஒரு சிலருக்கு 10 கீ வரைக்கும் குறைஞ்சிருக்கு, ஒரு சிலருக்கு 10 கீ வரைக்கும் ஏறி இருக்குது. இப்போ எனக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு 6 கீ ஏறி இருக்குது, 4 கீ இறங்கியிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நடந்திருக்கு. ஸோ இது பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா கட் ஆஃப் என்ன அப்படின்றது பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு மெயின்ஸ் வந்து நீங்கள் எந்த மந்த் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ஜனவரி மந்த். ஏன்னா இந்த வருஷத்துக்கான ஒரு டிராஃப்ட் ஒன்று ரிலீஸ் ஆயிருந்தது. அந்த டிராஃப்டில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின்ஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும், குரூப் 1 மெயின்ஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 20ஆம் தேதி ஜனவரி மாதம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக நமக்கு ஒரு செப்டம்பர் இல்லை அக்டோபரில் வந்து நீங்கள் ரிசல்ட்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ரிசல்ட்ஸ் வந்து எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்னா செப்டம்பர் எண்டில் இல்லைனா அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்கில் எதிர்பார்த்து உங்களுக்கு கரெக்டாக ஒரு 100 டேஸில் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரி அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈஸியாக வந்து ஏன்னா 1,59,376 பேர் தான் எழுதியிருக்காங்க அப்படின்றனால ஈஸியாக வந்து என்ன அப்படின்னா ஓஎம்ஆரோட கரெக்ஷன் முடிஞ்சு சீக்கிரமாகவே நமக்கு ரிசல்ட்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ யாரெல்லாம் வந்து 140+ இருக்கீங்களோ அப்படிங்கிறவங்க எல்லாருமே வந்து குரூப் 1க்கு ஏதோ ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணி இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறவங்க கண்டிப்பாக இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களால் படிக்க முடியும். இப்போ தான் வந்து என்ன அப்படின்னா செகண்ட் டைம் இல்லை தேர்ட் டைம் எழுதுறவங்களுக்கு நீங்கள் கரெக்டாக வந்து அந்த நோட்டீஸ் பீரியட், அதாவது உங்களுக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த 3 மாதம் நீங்கள் ஆல்ரெடி படித்ததை ரிவிஷன் பண்ணாவே போதும். பட் நான் இப்போ தான் மெயின்ஸ் எழுதுனேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு அகாடமியில் போய் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அண்ட் என்னென்ன அகாடமி பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ உங்களுக்கு மெயின்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஜனவரி இல்லைனா வந்து என்ன அப்படின்னா பிப்ரவரி எண்டுக்குள்ளே உங்களுக்கு மெயின்ஸ் நடந்துடும். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு ஒரு 6 மந்த்ஸ்க்குள்ளே இல்லை. ஓகேங்களா? ஒரு 5 மந்த்ஸ் கிட்ட தான் இருக்குது அப்படிங்கும்போது ஸோ நீங்கள் இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இப்போ இருந்து நோட்ஸ் எடுங்க. ரிசல்ட் வர வரைக்கும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நோட்ஸ் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நோட்ஸ் ஆனதுக்கப்புறம் ஃப்ரீ கோச்சிங் இருக்குது இல்லைங்களா? ஏபிஹெச்ஏ கோச்சிங் இருக்குது. ஆனால் அங்கங்கே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க குரூப் 1 மெயின்ஸுக்கு. ஸோ அங்கெல்லாம் வந்து ஃப்ரீயாக இது பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அகாடமியில் ஜாயின் பண்ணலாம். பட் 140க்கு மேலே இருக்கவங்க இப்போ இருந்தே அகாடமியில் ஜாயின் பண்ணி படிங்க. குரூப் 2 எதிர்பார்க்காதீங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் இப்படி அமையுது அப்படிங்கும்போது நீங்கள் அதை பிடிச்சே மேலே வந்துடணும். அடுத்த வருஷம் நான் திரும்பவும் வந்து எழுதி ப்ரிலிம்ஸு மெயின்ஸு இன்டர்வியூ வரைக்கும் போகிறது அப்படின்றதெல்லாம் இன்னும் எத்தனை வருஷம் ஆகும் தெரியாது. ஸோ அதனால் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மெயின்ஸ் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் பிப்ரவரி எண்டுக்குள்ளே நடந்துடும். ஜனவரியிலே நடக்கிறதுக்கு முக்கால்வாசி வாய்ப்பு இருக்குது. அப்படியே நடக்கலனாலும் பிப்ரவரி எண்டுக்குள்ளே நடந்துடும். ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு செப்டம்பர் லாஸ்ட்லனா அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் அப்படின்றது கண்டிப்பாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதில் கட் ஆஃப் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ குரூப் 1 பொறுத்த வரைக்கும் போன வருஷத்தோட கட் ஆஃப் வந்து 140 இருந்துச்சு. பட் இந்த வருஷம் நான் அந்த போல் கண்டக்ட் பண்ணியிருந்தேன், கம்யூனிட்டி போல் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதுலேயும் நிறைய பேர் வந்து போட்டிருந்தாங்க. நிறைய பேர் நான் கேட்ட வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே 140க்கு மேலே போட்டிருக்காங்க. ஒரு சிலர் 153 கொஷின்லாம் வந்து போட்டிருந்துருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்க்கும்போது போன வருஷம் எழுதினவங்களுக்கு இந்த வருஷம் கொஷின் வந்து ஈஸி. நான் போன வருஷம் எழுதினேன், போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் ரொம்பவே ஈஸி தான். கொஸ்டின் என்னன்னா மேக்ஸ் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. மேக்ஸ் மட்டும் போட முடியாத மாதிரி இருந்துச்சு. மேக்ஸ் போட்டவங்களுக்கு எல்லாருமே 140க்கு மேலே ஈஸியாக வந்துருச்சு. மேக்ஸ் போடாதவங்களுக்கு 135 130க்குள்ளே வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக கட் ஆஃப் 142க்கு ஜென்ரல் டேர்ன் இருக்கும். ஜென்ரல் டேர்முக்கு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஜென்ரல் உமன் கேட்டகரிக்கு வந்து என்ன அப்படின்னா 140க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் உங்களால் பாஸ் பண்ண முடியும். இது வந்து எப்படி சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு போன வருஷத்தோட கட் ஆஃப் வந்து 140 தான் இருந்துச்சு. இந்த வருஷம் கூடுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. போன வருஷம் அட்டன் பண்ணவங்க தான் இந்த வருஷம் நிறைய பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக என்ன அப்படின்னா கட் ஆஃப் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை, கூடுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் அந்த நம்ம ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ணி உங்களுக்கு அதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு கொஷின்ஸ் வந்து கூடுதலாக வந்து இந்த கட் ஆஃப் ரீச் ஆச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடலாம் தான். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிசி நான் இதில் ஒரு இது கால்குலேட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு போஸ்ட்டோட வேகன்சிஸ் என்ன அப்படின்னா டோட்டலாக வந்து உங்களுக்கு 90 வேகன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா? அந்த 90 வேகன்சிஸில் உங்களுக்கு பிரித்து பார்க்கும்போது உங்களோட அந்த ரிசர்வேஷன் அடிப்படையில் நீங்கள் பிரித்து பார்க்கும்போது பிசிக்கு 23 சீட்டு, எம்பிசிக்கு 18, இதுக்குள்ளே வந்து இந்த 18 சீட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 18 சீட்லேயே பிஎஸ்டிஎம், அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா, அதுக்கப்புறம் விடோ கோட்டா, ஸோ இந்த மாதிரி கோட்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு வந்து இந்த கேட்டகரி தான் இருக்கும். இது மேபி வந்து 1 or 2 போஸ்ட் வந்து கம்மியாகலாம் இல்லை கூடுதலாகலாம். இது மட்டும்தான் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா பேக்லாக் வேகன்சிஸ் இருந்துச்சுனாலோ இல்லை கேரி ஃபார்வர்ட் வேகன்சிஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் இல்லைனா அந்த கேட்டகரியில் மட்டும்தான் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கட் ஆஃப் மேலே கீழே இறங்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ அப்ராக்சிமேட்டாக இந்த ரவுண்டுக்குள்ளே தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றது. ஸோ பிசிஎம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகபட்சம் 3 சீட்டு வரலாம்.
எஸ்சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 13 சீட்டு, எஸ்சிஏ ஸோ இந்த சீட் தான் இதில் வந்து இன்ட்டு 20 போட்டுக்கோங்க ஓகேங்களா. ஸோ அந்த அளவுக்கு தான் உங்கள் கம்யூனிட்டியில் எடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து இப்போ உங்களுக்கு 1800 பேர் எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த அளவுக்கு இந்த வேகன்சிஸ் இருக்கிற அளவுக்கு தான் உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ 1800 பேர் எடுக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த கேட்டகரியில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணும். அண்ட் ஜென்ரல் எந்த அளவுக்கு வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு பக்கம் பண்ணும் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரி பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கட் ஆஃப் வந்து நிர்ணயமாகும். பட் ஜென்ரல் கேட்டகரி இருக்கவங்க 142 மென்னாக இருக்கவங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஜென்ரல் உமனுக்கு 140+, அதுக்கப்புறம் பிசி கேட்டகரி வந்து 138க்கு மேலே ஆன்சருக்கு செக் பண்ணும்போது உங்களுக்கு 138க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா உறுதியாக நீங்கள் படிக்கலாம். எம்பிசி கேட்டகரி இருக்கவங்க 137க்கு மேலே இருக்கவங்க ஓகேங்களா. மென் அண்ட் உமன் ரெண்டுமே தான். ஏன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கொஷின் தான் உங்களுக்கு வேரி ஆகும். ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கவங்க எல்லாருமே நீங்கள் படிக்கலாம். அதுக்கப்புறம் உறுதியாக நீங்கள் அகாடமியில் சேர்ந்து படிக்கலாம். பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 132. ஏன்னா லாஸ்ட் டைம் 128 கொஷின்ஸ் இருந்துச்சு. லாஸ்ட் டைம் 128 அப்படின்றது கட் ஆஃப். ஸோ அதை விட உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 3லேருந்து 4 கொஷின் கூடுறதுக்கு தான் வாய்ப்பு, குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா உங்களுக்கு அதிகபட்சமே 3 போஸ்ட் தான் இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு சீட்டுக்கு 20 பேர் எடுக்கிறாங்க அப்படின்னா 3 போஸ்ட்டுக்கு உங்களுக்கு 60 பேர் தான் எடுப்பாங்க. ஸோ அப்போ அந்த 60 பேர் எடுக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக 132க்கு மேலே இருக்கவங்க கண்டிப்பாக 60 பேர் இருந்துருவாங்க பிசிஎம் கேட்டகரியில். ஸோ அந்த கால்குலேஷனில் தான் வந்து இது போட்டிருக்கேன் ஓகேங்களா. ஸோ எஸ்சி பொறுத்த வரைக்கும் 133க்கு மேலே இருக்கணும், எஸ்சிஏ பொறுத்த வரைக்கும் 130, எஸ்டி பொறுத்த வரைக்கும் 123. ஸோ இதுக்கு மேலே இருக்கவங்க ஓகேங்களா. ஸோ இதுக்கு மேலே இருக்கவங்க படிச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே இருக்கவங்க உறுதியாக நீங்கள் அகாடமியில் சேர்ந்து படிக்கலாம். அண்ட் வேறு யாரெல்லாம் வந்து இப்போ சேஃப் ஜோன் ஓரளவுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறவங்க 135க்கு மேலே போட்ட எல்லா கேட்டகரியுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கீ ஓகேங்களா, கீ சேலஞ்ச் வந்து 23 கொஷின்ஸ் வந்து தப்பாக இருக்குது. ஸோ அது 23 கொஷினில் இன்கேஸ் உங்களுக்கு ஒரு 10 கொஷின் ஆச்சு ஆல் ஆஃப் தி அபோவ், அதாவது உங்களுக்கு எந்த ஆப்ஷன் நீங்கள் போட்டாலும் உங்களுக்கு கரெக்டு அப்படின்றது வந்துடும். ஸோ அப்போது அந்த இதில் உங்களுக்கு மேபி வந்து உங்களோட லக்கை பொறுத்து மேபி ஒரு 5-6 கொஷின் உங்களுக்கு கூடுதலாக வருது. அப்படிங்கும்போது இந்த 135 இப்போ 135க்கு மேலே எடுத்துருக்கோங்க, இல்லை 135 எடுத்துருக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ஒரு 6 கீ சேலஞ்ச் பண்ணுறீங்க, அந்த 6 கீ வந்து சாங்ஷன் ஆயிடுது அப்படிங்க, இல்லைனா இந்த 23 கீ சேலஞ்ச் பண்ணுறாங்க, இதில் ஒரு 10 கொஷினுக்கு வந்து என்ன அப்படின்னா ஆல் ஆஃப் தி அபோவ் நீங்கள் என்ன ஆப்ஷன் போட்டாலும் அது கரெக்ட் அப்படின்ற மாதிரி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஒரு 4 கொஷின் கிளிக் ஆச்சுன்னா கூட 139 வந்துடும். ஈஸியாக உங்களால் கட் ஆஃப் வந்து கிளியர் பண்ணி மெயின்ஸுக்கு வந்து கிளியர் ஆயிருவீங்க ஓகேங்களா. ஸோ இந்த பேஸஸில் தான் சொல்கிறோம். இன்கேஸ் இது வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்கள் ஒரு 135க்கு மேலே இருக்கவங்க எல்லாருமே ஒரு 80% எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், 20% எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா வந்து நீங்கள் எப்படி போட்டிருக்கீங்க, நீங்கள் எப்படி எந்தெந்த ஆப்ஷன்ஸ் போட்டிருக்கீங்க. ஒரு சில கீ சேலஞ்சஸ்க்கு பியும் இருக்கும், சியும் இருக்கும். ஸோ அந்த 2க்கு நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா மார்க் வந்து கொடுப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் அந்த கொஷினுக்கு ஏ போட்டிங்க அப்படின்னா அது ராங் தான். ஸோ இந்த மாதிரி இருக்கிற கொஷின்ஸ் நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எப்படி போட்டிருக்கீங்கிறத வச்சு உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ 135க்கு மேலே இருக்கவங்களுக்கு ஒரு 10 கீ வந்து இதாகுது, அதில் 4 கீனாச்சு செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக கட் ஆஃப் கிளியர் ஆயிரும். ஸோ 135க்கு மேலே இருக்கவங்க எல்லாருமே எதிர்பார்க்கலாம். பட் ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கவங்க 140 மேலே இருந்துச்சுன்னா எதிர்பாருங்க ஓகேங்களா. 135, 136ன்னு இருக்கவங்க அகாடமியில் தயவு செஞ்சு போய் சேராதீங்க. ஏன்னா உங்களுக்கு எப்படி வேணாலும் தலைகீழாக வந்து எப்படி வேணாலும் உங்களுக்கு வந்து மாறும். உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து எப்படினாலும் வரும், பாசிட்டிவாக வரலாம், நெகட்டிவாகவும் வரலாம். பட் நீங்கள் 135 அப்படின்னா ரிசல்ட்ஸ் வரைக்கும் தயவு செஞ்சு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 137, 138க்கு மேலே இருக்கவங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன அப்படின்னா அகாடமியில் சேர்ந்து படிக்கலாம். ஆனால் எந்தெந்த அகாடமி அப்படின்னும் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ டெஸ்ட் பேட்ச் எங்கே போடலாம் அப்படின்னா உங்களோட கன்வீனியன்ட்டு தான். உங்களுக்கு மணி இருக்குது, இல்லை நான் படிச்சிடுறேன் அப்படிங்கிறவங்க மணி இருக்குது அப்படின்னா நீங்கள் சங்கரன், சுரேஷ், அப்போலோ இங்கெங்கே இந்த 3மே ஸ்டாண்டர்ட் தான். ஸோ மணி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இங்கெல்லாம் போய் ஒரு டாப் இன்ஸ்டியூட்ஸில் நீங்கள் போய் சேரலாம். இல்லை மணி இல்லை நான் பாஸ் பண்ணிடணும், என்னோடய எண்டூரன்ஸ் வச்சு நான் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு சில அகாடமிஸும் வந்து நீங்கள் போகலாம் ஓகேங்களா. ஸோ ஆனால் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு வெற்றி, சுரேஷ், அதுக்கப்புறம் சங்கர் அகாடமி, அப்போலோ அகாடமி, ஏபிஜே ஃப்ரீ கோச்சிங் இதில் பண்ணி நிறைய பேர் வந்து மேலே வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி பாயிண்ட்ஸ் எடுக்கிறீங்க, நீங்கள் எப்படி வந்து உங்களோட பேப்பரை ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, அதுக்கு ப்ராப்பராக யார் கைடன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்தே நீங்கள் வீட்டிலேருந்தே கூட நீங்கள் படிக்கலாம், ஏபிஜேயில் போட்டு கூட நீங்கள் படிக்கலாம். அது உங்களோட திறமையை பொறுத்து. பட் நான் என்ன கேட்டேன் அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு இன்ஸ்டியூட், இன்கேஸ் அது சின்ன இன்ஸ்டியூட்டாக இருந்தாலும் சரி, பெரிய இன்ஸ்டியூட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டோட கைடன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பராக இருக்கிற டைம் ஒரு 5 மாதம் தான் இருக்குது. உங்களுக்கு கரெக்டாக உங்கள் கையில் ஒரு 150 நாள் தான் இருக்குது. அப்படிங்கும்போது அந்த 150 நாளை நீங்கள் வந்து ஃபுல்லாக கரெக்டாக வந்து ப்ராப்பராக கொண்டு போகணும். நானாக உட்காந்து சின்ன அகாடமியில் சேர்ந்து படிக்கிறேன், இல்லை இவங்க இப்படி இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்டாக ஏதோ ஒரு இதில் போய்ட்டு நீங்கள் சேர்ந்து உங்களோட பேப்பரை நீங்கள் எந்த அளவுக்கு எவால்வேட் பண்ணி எந்த அளவுக்கு வந்து நீங்கள் மெருகேற்றுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் பாயிண்ட். அதே மாதிரி தமிழ் மீடியம் படிக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடுங்க, உங்களோட குவாலிட்டி ஆஃப் த ஆன்சர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து 453.25 எடுத்திருந்தேன்.
எனக்கு என்ன அப்படின்னா, எனக்கு இருந்தது ஒரு 3 மாதம் கேப் தான். ஸோ அந்த 3 மாதத்துல என்னால் எவ்வளோ தூரம் என்னால் கொடுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் கொடுத்தேன். அண்ட் மேக்ஸ் ரொம்ப ஈஸியாக வந்திருந்தனால கூடுதலாக ஒரு 20 மார்க் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான். மேக்ஸ் எல்லாமே நான் கரெக்டாக போட்டிருந்தேன். ஸோ வந்து ஆன்சர் செக் பண்ணும்போது எனக்கு மேக்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்தது அப்படின்றனால எனக்கு ஃபஸ்ட் பேப்பரில் 165 அப்படின்றது வந்துருச்சு. அண்ட் ரிமைனிங் இருக்கக்கூடிய 2 பேப்பரில் வந்து செகண்ட் பேப்பரில் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்கும், தேர்ட் பேப்பரில் எக்கனாமிக்ஸும் ஓரளவுக்கு தான் என்னால் பண்ண முடிஞ்சுது. எல்லாம் என்னால் பண்ண முடியல. பட் எனக்கு என்னோடய மார்க்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 10 மார்க் கூட வந்திருக்கலாம் அப்படின்றது எனக்கு 10 மார்க் கூட வந்திருந்தால் நான் சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருப்பேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னோடய குவாலிட்டி ஆஃப் ஆன்சர்ஸ் வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணணும். அண்ட் எவ்வளோ தூரம் தேடி படிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் தேடி படிக்கணும். அண்ட் ப்ரெசன்டேஷன் நிறைய கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னோட மைண்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களோட மைண்டில் வந்து நீங்கள் என்னென்னலாம் பண்ணணுமோ, அதாவது ப்ரெசன்டேஷன் ஆகட்டும், குரூப் 2 மெயின்ஸ் எழுதுனவங்களுக்கு தெரியும். ஸோ ப்ரெசன்டேஷன் ஆகட்டும், அதுக்கப்புறம் சப் ஹெட்டிங்ஸ் கொடுக்குறதாகட்டும், மெயின் ஹெட்டிங் கொடுக்குறதாகட்டும், கரண்ட் அஃபேர்ஸ் உள்ளே கொண்டு வரதாகட்டும், அது ஸ்டார்டிங்கில் கொடுக்கலாம், இல்லை எண்டிங்கில் கொடுக்கலாம், இல்லை மிடில் கூட கொடுக்கலாம். ஏதாவது ஒரு டே வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு மீட்டிங் ரெப்ரசென்ட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ நீங்கள் எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸோட ரிலேட் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பேப்பரை வந்து பார்க்குறதுக்கு என்ரிச்டாக இருக்கும். நீங்கள் ஒருத்தர் முன்னாடி சொல்லுவாங்க இல்லையா, நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த பேப்பரை பார்த்தா வந்து இவங்க ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்கன்றது தெரியணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி நீங்கள் கொஸ்டின்ஸ் வந்து அப்ரோச் பண்ண பழகிக்கணும். ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன், 140க்கு மேலே இருக்கவங்க தயவு செஞ்சு குரூப் 2க்கு படிக்கிறேன். ஏன்னா குரூப் 2 நீங்கள் படித்தாலுமே திரும்ப நீங்கள் குரூப் 1க்கு தான் எய்ம் பண்ணுவீங்க. அதுக்கு நீங்கள் இப்போவே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படிங்கும்போது நீங்கள் இப்போவே வந்து அகாடமியில் சேர்ந்து 140க்கு மேலே இருக்கவங்க அகாடமியில் சேர்ந்து படிக்கலாம் அப்படின்றது என்னோடய தாட். ஏன்னா இப்போது 90 வேகன்சிஸ் இருக்குது அப்படின்றபோது கண்டிப்பாக அடுத்த வருஷம் 90 வேகன்சிஸ் வருமானு தெரியல. மேபி அது 60 ஆகலாம், 50 ஆகலாம், 40 ஆகலாம். இருக்கும்போதே காற்றுள்ள போதே தொற்றிக்கொள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது என்னோட இதுக்கு மேலே வந்து நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்களோ அந்த மாதிரி யோசிச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா போல் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ நான் போல் போட்டதில் வந்து ஒரு 3100 பேர்கிட்ட இது வரைக்கும் நான் போட்டதில் ஒரு 3 நாள் ஆச்சு. 3 நாளில் ஒரு 3000 பேர்கிட்ட தான் போட்டிருந்தாங்க. அந்த 3000 பேர்கிட்ட 135க்கு மேலேயே வந்து எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க அப்படின்னா 806 பேர் வந்து, இது மேபி உண்மையாக இருக்கலாம் இல்லை பொய்யாக இருக்கலாம், பட் அவங்க கிளிக் பண்ணதை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ 3100 பேரில் உங்களுக்கு ஒரு 26% வந்து என்ன அப்படின்னா 135க்கு மேலே தான் இருக்காங்க. ஸோ அப்போ ரிமைனிங் இருக்கவங்க எல்லாம் 135 கீழே இருக்காங்க. ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3000 பேர்லேயே 3100 பேர்லேயே உங்களுக்கு ஒரு 806 பேர் 135க்கு மேலே இருக்காங்க. அப்படிங்கும்போது கட் ஆஃப் கண்டிப்பாக என்னவாக இருக்கும் அப்படின்னா 135க்கு மேலே தான் கட் ஆஃப் கண்டிப்பாக இருக்கும். அது உங்களோட கீ சேலஞ்ச் பொறுத்து வந்து உங்களுக்கு மேபி அது கொஞ்சம் டிஃபர் ஆகலாம். 135க்கு போட்டவங்களுக்கு 135 போட்டவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு சேஃப் ஜோனில் இருக்கீங்க. 135க்கு கீழே போட்டவங்க ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 135 போட்டவங்களும் ரிசல்ட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். குரூப் 2க்கு படிங்க. குரூப் 2க்கு படிக்கும்போது நீங்கள் குரூப் 1 மெயின்ஸுக்கும் சேர்ந்து படிக்கிற மாதிரி படிங்க. ஃபஸ்ட்டு இந்த ஒரு இருக்கிற நாளில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆகஸ்ட் 25 வரைக்கும் நீங்கள் ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் 25 வரைக்கும் ஜிஎஸ் மட்டும் படிங்க, பாலிட்டி படிங்க, ஐஎன்எம், அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ், என்விரான்மெண்ட். ஸோ இந்த மாதிரி எது 2த்துக்கும் கவர் ஆகுதோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் தமிழோ இங்கிலீஷோ நீங்கள் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 25 நாளில் படிச்சிங்கன்னா கூட 20 நாளில் படிச்சிங்கன்னா கூட ஈஸியாக உங்களால் குரூப் 2 வந்து கிளியர் பண்ணிட முடியும். குரூப் 2 ப்ரிலிம்ஸ் ஒரு மேட்ரே கிடையாது, அது ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். குரூப் 1க்கு 140க்கு மேலே இருக்குது, 135க்கு மேலே இருக்குது அப்படின்னா இந்த 2த்துக்கும் படிக்க ஆரம்பிங்க. குரூப் 2 அண்ட் குரூப் 1க்கு படிக்க ஆரம்பிங்க. 140க்கு மேலே இருக்காங்க அகாடமியில் சேர்ந்து குரூப் 1க்குனே படிங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.